பொங்கல் கிளீனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணன்னு சொன்னல. சனிக்கிழமை மட்டும் தான் செஞ்சிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து லீவ் விட்டாச்சு. என்ன ரீசன், நம்ம அறுவடை பண்ணோம்ல, அதனால செய்ய முடியல. இன்னைக்கு வந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை பண்ண கிளீனிங் தான். நான் ஃபர்ஸ்ட் வந்து பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய மண்பானை எல்லாத்தையும் எடுத்து கழுவியாச்சு. பூஜை ரூமில் தான் நான் பல்கான மளிகை சாமான்கள், அப்புறம் நெல், அரிசி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன்னு சொன்னல. அது எல்லாத்தையும் எடுத்து காய வச்சுருந்தேன். அது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்டும் நான் இதோட ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன். அந்த பானை எல்லாத்தையும் எடுத்து வந்து கழுவும் போது ஒரு பானையை உடச்சிட்டேன். இப்போலாம் வந்து பானை நல்லா சின்ன சின்ன சைஸ் தான் கிடைக்குது. அப்போலாம் பெரிய சைஸில் பானை இருக்கும். இப்போ இந்த பானைலாம் செய்யறதே கிடையாது. அதனால அது வந்து பொக்கிஷமாக பாதுகாத்துருந்தேன். இன்னைக்கு வந்து ஒரு பானையை உடைச்சிட்டேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தூக்கி வச்சுட்டேன். இன்னொரு பெரிய சால் ஒன்று இருக்குது. நான் அதையும் உங்ககிட்ட காட்டுறேன். இதெல்லாம் வந்து எங்கள் ஆயா காலத்தில் யூஸ் பண்ண பானைகள் தான். அதை நான் பொக்கிஷம் மாதிரி வச்சுருக்கேன். பூஜை ரூம் கிளீனிங்க்கு வந்து உள்ளே என்னென்னலாம் நான் சர்க்கரை, அடுத்து பருப்பு, மிளகாத்தூள் எல்லாமே வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பக்கெட்டில் போட்டு வச்சுருப்பேன். அது எல்லாத்தையுமே வந்து மாற்றிட்டு அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் எடுத்து வந்து கழுவி வச்சாச்சு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரூம் தான் க்ளீன் பண்ண முடியும். ஏன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோன்னா நான் காலி ஆயிடுவேன். அவ்வளோ பொருட்கள் இருக்குது. இது வந்து குட்டியாக பானை. இதுவே பெரிய பானை தான். இதுலேயே வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இதில் வந்து 80 கிலோ அளவுக்கு அரிசி பிடிக்கும். 75 80 கிலோ அளவுக்கு. இது வந்து சாலுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து கழுத்து இருக்கும், இதுக்கு வந்து கழுத்து இருக்காது. இது உள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 குழந்தைய அடுக்கலாம். அவ்வளோ பெருசு. நம்ம வந்து உள்ளே போக முடியாது. உள்ளே போனால் உள்ளே நம்ம வந்து தங்கிக்கலாம், ஆனால் உள்ளே இறங்க முடியாது. இதோட பெருசு உரன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து ஆற்றுலலாம் வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த உரையை போட்டுட்டு அதுக்கு மேலெலாம் வந்து பிடிச்சிட்டுலாம் அந்த கரைக்கெலாம் போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இப்போ கிடைக்கிறதே கிடையாது. சரி, அதனால் இதெல்லாம் வந்து நான் பொக்கிஷமாக வைக்கலான்னு சொல்லி இந்த வாட்டி வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இதுவும் வந்து என் பூஜை ரூமுக்கு போயிடும். குபேர பணம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த டைம் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். பார்ப்போம். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதை உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவாக நான் காட்டுறேன். இன்றைக்கி வந்து பானை, அப்புறம் இந்த பிளாஸ்டிக் பக்கெட்லாம் மட்டும் பொருட்கள் இருந்தது மட்டும் நான் எடுத்து காய வச்சுட்டு அதை மட்டும் கழுவி வச்சுருக்கேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று தான் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் சொல்லி விட்டுட்டேன். ஒன்று அரிசி, புளி, மிளகா, அப்புறம் பருப்பு, அப்புறம்